யோவான் 13வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை வாசிங்கள். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டினான். போதும். லூக்காவிலே சொல்லப்பட்டிருக்கிறது, சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் என்று. புகுந்த சாத்தான் இருதயத்திலிருந்து அவன் தூண்டுறான். எதுக்கு தூண்டுறான் என்றால் இயேசுவை காட்டி கொடுக்க. இந்த வார்த்தை பலமுறை படித்திருக்கிற, பலமுறை இந்த பகுதியை படிக்க வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஆனா இன்னைக்கு இந்த வசனம் என்னோடு இடைப்பட துவங்கினது. இருதயத்திலிருந்து சாத்தான் தூண்டுகிறது. யூதாஸ் எங்க கொண்டு போகுதுன்னா இயேசுவை காட்டி கொடுக்க போகுது. இந்த வசனத்தை படிக்கும் போது ஆண்டவர் இப்படி என்னோடு பேசினார். சாத்தானுக்கு இடம் கொடுக்கிறவன் கிறிஸ்துவை காட்டி கொடுப்பான், கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கிறவன் கிறிஸ்துவை காண்பித்து கொடுப்பான். ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவனா இருக்கிறேனா, கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கிறவனா இருக்கிறேனா? யாருக்குள்ள கிறிஸ்து வளருகிறார்களோ, யாருக்குள்ள கிறிஸ்து உருவாகி வளர்ந்து கொண்டிருக்கிறாரோ, அவர்களிடத்தில் வெளிப்படுகிற ஒரு அனுபவம் அல்லது அவர்களிடத்தில் வெளிப்படுகிற ஒரு காரியம் தான் அவர்கள் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை காண்பிப்பார்கள். உள்ளே சாத்தான் போனது அவன் இயேசுவை காட்டி கொடுக்கிறான். அவன் காட்டி கொடுக்கிறதுனா என்ன? தேவன் விருப்பம் இல்லாதது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை தேவனை விட்டு தூரப்படுத்துகிற அல்லது தேவனுக்கு வேதனை உண்டாக்குகிற. அவன் யூதாஸ் எப்பொழுது காட்டி கொடுத்தானோ, காட்டி கொடுத்து அடுத்த செகண்ட்ல இருந்து இயேசு பட்டது எல்லாமே வேதனை. இயேசு பட்டது எல்லாமே வேதனை. அவர் ரொம்ப நேசித்தவன் அவரை காட்டி கொடுத்ததுமே, அவர் ரொம்ப நேசித்தவன் அவரை காட்டி கொடுத்ததுமே, அதன் பிறகு அவர் பட்டது எல்லாமே வேதனை. நமக்கு தெரியும். நான் எல்லாத்தையும் எடுத்து இப்ப சொல்ல விரும்பவில்லை. எல்லாமே வேதனை. எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவை நான் காண்பிக்கிறேனா அல்லது கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறேனா? கிறிஸ்து உண்மையிலே ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே வளருவாரானா அவர்கள் கண்டிப்பா கிறிஸ்துவை காண்பிப்பார்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, எனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார்னு நிச்சயம் உள்ளவங்க மட்டும் ஒரு விஷயம் கரங்களை உயர்த்தி சத்தம் ஒரு ஹல்லேலூயா. கிறிஸ்து பிறந்திருக்கிறார், அது ஓகே. கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அந்த பிறந்ததுனாலதான் இன்னைக்கு நாம் தேவ சமூகத்தில் இருக்கிறோம். பிறந்ததுனாலதான் இந்த ரட்சிப்பை நாம் பெற்றிருக்கிறோம். கிறிஸ்து பிறக்கிறது முக்கியம், அதை விட ரொம்ப முக்கியம் கிறிஸ்து நமக்குள்ள வளரணும். அவன் இந்த வார்த்தை தியானிக்கும் போது ஆண்டவர் ஒரு காரியத்தை இப்படி பேசினார். கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்த போது, இயேசு பிறந்த போது அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம், அந்த ஜனத்துக்கு சந்தோஷம், அதை பார்த்தவர்களுக்கு சந்தோஷம், மெய்ப்பர்களுக்கு சந்தோஷம், சாஸ்திரிகளுக்கு சந்தோஷம். இயேசு பிறந்தது அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம். ஆனா இயேசு வளர்ந்தது தேசத்துக்கு சந்தோஷம். எனவேதான் இயேசு பிறந்த போது இல்லாத ஒரு சாட்சி தேசத்திலிருந்து இப்பொழுது இயேசு வளர்ந்த பிறகு வருகிறது. இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை, பிறந்தது இந்த சத்தம் வரல, பிறந்தது இந்த சாட்சி வரல, பிறந்தது அந்த குடும்பத்துக்கு சந்தோஷம், ஆனா வளர்ந்தது இருளில் இருக்கிற ஜனத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்தது. இதே போலதான் இயேசு எனக்குள் பிறந்தது எனக்கு சந்தோஷம். ஆனா இயேசு எனக்குள்ள வளர்றது என் கூட இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கணும். நான் இயேசுவை காண்பிக்கிறவனாய் மாறணும். இன்னைக்கு உண்மையிலே இயேசு நமக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் எதில் அறிந்து கொள்வேன்னா, என் கூட இருக்கிறவங்க என்ன யார பார்ப்பாங்க? நான் கிறிஸ்த பார்ப்பாங்க. என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய நடத்தைகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய பார்வைகள், இதெல்லாம் பார்க்கும்போது என் கூட இருக்கிறவங்களுக்கு யார் வெளிப்பட்டு கொண்டிருப்பார் என்றால் கிறிஸ்து வெளிப்பட்டு கொண்டிருப்பார். நான் கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவனா இருக்கக்கூடாது, நான் கிறிஸ்துவை காண்பிக்கிறவனா இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க இந்த மாலை நேரத்தில், ஆண்டவரே நான் கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவனா அல்ல, கிறிஸ்துவை காண்பிக்கிறவனா இருக்க எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லுகிறவர்கள் ஒரு விஷயம் வலது கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, எனக்கு அதற்கான கிருபை தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே. ஆமென். நான் அல்ல இயேசுவே. இந்த வார்த்தை சொல்லுங்க மறுபடியும். நான் அல்ல, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே. ஹல்லேலூயா. சீயோனிலிருந்து வசனம் வெளிப்படதான் கர்த்தர் சீயோனை தெரிந்தெடுத்திருக்கிறார். கிறிஸ்து வெளிப்பட சீயோனை விரும்பி தெரிந்தெடுத்து 2 காரியம். 1 வாசம் பண்ண. ஒரு ஞாயிற்றுக்கிழமை செய்தியில் ஆண்டவர் சொல்ல வச்சார்,
வாசம் பண்ண தெரிந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். ஏசாயால சொல்லுகிறார் வசனம் வெளிப்பட, அவர் வெளிப்பட தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்ப கிறிஸ்து ஒருவருக்குள்ள வந்து அவர் வளர்ந்தாரானால் அவர்கள் நிமித்தம் கிறிஸ்து காண்பிக்கப்படுவார். ஹல்லேலூயா. யோவான் 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு தெரியும். ஆமென். அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 4வது அதிகாரம், அதனுடைய 28, 29 வசனங்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்துதானோ என்றார். அப்பொழுது அவர்கள் ஊரிலிருந்து புறப்பட்டு அவரிடத்தில் வருகிறார்கள். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். சமாரியாவில் ஒரு கிணற்றின் பக்கத்தில் இயேசு போய் உட்காருகிறார். அப்பொழுது ஒரு ஸ்திரீ அங்கே வருகிறார். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பது இயேசு பேசும்போது, நாம் இதை படிக்கும்போது நமக்கு நல்லாவே தெரியுது. உலகத்தால் அங்கீகரிக்கப்படாத ஒரு வாழ்க்கை. ஆமென். தேச ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வாழ்க்கை, எல்லாரும் வெறுக்கிற காரியத்தை செய்கிற ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்டவருடைய வாழ்க்கையில இயேசு இப்பொழுது தன் பேச்சை கொடுத்து, ஆரம்பத்தில் அவளுக்கு இது கிறிஸ்து என்று தெரியல, ஆனா அவன் பேச 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 அவள் கண்களுக்கு முன்பாக இப்பொழுது கண்கள் திறக்கப்பட்டு, ஆமென். வேதம் சொல்லுகிறது, அதுக்கு முந்தின வசனத்துல நீங்க படிச்சீங்கன்னா 25, 26 வசனங்களை வாசிங்கள். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றால். அடுத்த வசனம், உன்னுடனே பேசுகிறவர் நானே அவர் என்றார். நான் தான் கிறிஸ்து என்று அவள் இப்பொழுது கிறிஸ்துவை கண்டு கொண்டது, கிறிஸ்துவை தன் வாழ்க்கையில் கண்டு கொண்டதும் அவளுடைய அடுத்த டியூட்டி என்னவா இருக்குதுன்னா, இயேசு ஒரு வார்த்தை கூட போய் சொல்லல, நீ உன் கிராமத்துல போய் சொல்ல. பலர்கிட்ட ஆண்டவர் சொல்லுவார். ஆமென். கடல் தாண்டி போய் கல்லறைக்குள் இருந்த வாலிபன் சுகமாக்கப்பட்ட பிறகு அவன் ஆண்டவரோடு கூட இருக்கும்படி விரும்பும் போது ஆண்டவர் சொல்லுவார், நீ போய் ஜனத்திட்ட போய் கர்த்தர் உனக்கு செய்ததெல்லாம் சொல்லு அப்படின்வார். இதே போல பலர்கிட்ட சொல்லுவார் ஆண்டவர், உனக்கு கர்த்தர் செய்ததை போய் சொல்லுங்க. ஆனா இவர்கிட்ட எதையுமே சொல்லல. கிறிஸ்துவை சரியாய் அறிந்ததும், கிறிஸ்துவை அறிகிற அறிவை அடைந்ததும் அவளுடைய அடுத்த டியூட்டி எதுவா இருக்குதுன்னா, அவ வந்தது தண்ணி எடுக்க, அந்த வேலையை மறந்துட்டு அவன் எந்த வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானா, கிறிஸ்துவை அறிவிக்கிற வேலையில முக்கியத்துவம் கொடுக்கிறான். தான் கண்ட கிறிஸ்துவை, தனக்குள் வந்த கிறிஸ்துவை மற்றவர்களுக்கும் காண்பிக்க வேண்டும் என்கிற இந்த ஏக்கத்தோடு ஓடுறா பாருங்க. ஆமென். ஆண்டவர் ஒரு வேர்டு கூட சொல்லல, நீ போய் சொல்லு, நீ போய் சொல்லு. ஆனா அவள் எடுத்த டிசிஷன். கிறிஸ்து ஒருத்தங்களுக்குள்ள வளர்றாங்கன்னா அவங்களுக்கு கிறிஸ்துவை காண்பிக்காமல் இருக்க முடியாது. வேர்டு நான் சொல்லும் போதே ஒரு வார்த்தை நான் கேட்கிறேன், எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை காண்பித்து இருக்கிறோம்? நம்ம கூட எவ்வளவு பேர் டிராவல் பண்றாங்க, நம்ம கூட எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை பேர் ஒர்க் பண்றாங்க, நம்முடைய சொந்தத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எத்தனை பேருக்கு கிறிஸ்துவை காண்பித்திருக்கிறோம்? அதாவது சொல்றது வேற, காண்பிக்கிறது வேற. இவ போய் அந்த ஊருக்குள்ள சொல்லி ஒரு கூட்டம் வருதுன்னா, நான் விசுவாசிக்கிறேன் அவளுடைய வார்த்தையில் அல்ல, அவள் வாழ்க்கையில சில காரியங்கள் வெளிப்பட்டிருக்குது. ஆமென். ஏன்னா ஊரை அக்செப்ட் பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவள், ஊர் அக்செப்ட் பண்ணாத ஒரு வாழ்க்கை வாழுகிறவள் போய் இப்போ போய் கிறிஸ்துவை கண்டேன்னு சொல்லும் போது ஒரு ஊரே திரண்டு வருதுன்னா, அங்க வார்த்தை அல்ல, அங்க வாழ்க்கையில தான் விஷயம். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், தேவ பிள்ளைகள் மாத்திரம் சரியாய் வாழ வேண்டிய விதத்தில் வாழ்ந்தால் தேசம் கிறிஸ்துவை அறியும். நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க, அக்செப்ட் பண்றவங்க கரத்தை உயர்த்தி சத்தமும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ பிள்ளைகள் கிறிஸ்துவை சுமக்கிற தேவ பிள்ளைகள். எல்லாரையும் கிறிஸ்தவர்கள் என்று உலகம் கூப்பிடல, கிறிஸ்துவை சுமந்து கொண்டு கிறிஸ்துவின் வாழ்க்கை வாழுகிற, கிறிஸ்துவை பிரசங்கித்த சீஷர்களை பார்த்து உலகம் சொல்லுது கிறிஸ்தவர்கள் என்று. ஹல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் ஆண்டவர் இதைதான் என்னிலே பாரப்படுத்தினார். நீ கிறிஸ்துவை உனக்குள்ள வளர விடுறேன்னா, உனக்குள்ள எது அதிக தாகமா எழும்பும் தெரியுமா? நீ கிறிஸ்துவை காண்பிக்கிறதுல. என் கூட இருக்கிறவங்க கிறிஸ்துவை என்கிட்ட பார்க்கணும், என்கிட்ட பார்க்கணும். நம்ம ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு தரிசனத்தில் வெளிப்படுங்க, ஆண்டவரே நீங்க அவங்களுக்கு சொப்பனத்தில் வெளிப்படுங்க, ஆண்டவரே எப்படியாவது ஒரு வெளிச்சம் மூலமாவது சவுலுக்கு வெளிப்பட்டது போல நீங்க வெளிப்படுங்க. மனைவிமாருடைய ஜெபம் என்ன? என் புருஷனுக்கு எப்படியாவது சொப்பனத்தில் வெளிப்படுங்க ஆண்டவரே. சில புருஷன்மாருடைய ஜெபம் என்ன? என் மனைவிக்கு எப்படியாவது சொப்பனத்தில் வெளிப்படுங்க ஆண்டவரே. பெற்றோருடைய ஜெபம் என்ன? ஆண்டவரே என் பிள்ளை பைக்கில் போகும்போது ஒரு ஒளி வந்து அவனை
இதுதான் நம்ம ஜெபமா இருக்கு. ஆண்டவர் சொல்றது, உனக்குள்ள கிறிஸ்து வளர்ந்தா நீ என்ன கேட்ப தெரியுமா? கிறிஸ்துவை நான் காண்பிக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. பாவத்தை செய்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ, எங்க அவன் போய் சுவிசேஷம் சொல்றான். அவன் போய் கிறிஸ்துவை, தான் கண்ட கிறிஸ்துவை சரியாய் சொல்லும் போது ஒரு ஊரே திரண்டு, எனக்கு ஆச்சரியம் அதுதான், ஒரு ஊரே திரண்டு வருது. சரி, அவளுக்கு தெரிஞ்ச, அவளுக்கு பிடிச்ச அல்லது அவளை பிடிச்ச ஒரு 3-4 பேர் வந்தா கூட ஓகேங்களா. ஒரு ஊரே திரண்டு வருதுன்னா அங்க அவளுடைய வார்த்தை அல்ல விஷயம், அவளுடைய வாழ்க்கை தான் விஷயமா மாறுது. ஹல்லேலூயா. அவள் வாழ்க்கையில கிறிஸ்துவை வெளிப்படுத்துகிறாள். ஹல்லேலூயா. தேவ பிள்ளையே, கிறிஸ்து வாழ்க்கையில வெளிப்படணும். கிறிஸ்துவை காண்பிக்கிறதுக்கு நம்முடைய இருதயம் ஏங்கணும். ஆமென். இது ஒரு நாள் process அல்ல, இது ஒவ்வொரு நாள் process. இது ஒரு நாள்ல காட்ட முடியாது, இது ஒரே நாள்ல செய்ய முடியாது. ஒவ்வொரு நாளும் நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு எக்ஸாம்பிள் தான் இந்த யோவான் 2வது அதிகாரத்துல. ஹல்லேலூயா. ஆமென். அங்கே அற்புதத்தோடு கூட ஆண்டவர் எதையும் ஆட் பண்றாருன்னா மகிமை ஆட் பண்றார். பல இடத்துல ஆண்டவர் இதை சொல்ல வச்சிருக்கிறேன், இங்கே நான் சொல்லி இருக்கிறேன். ஆமா, ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்தார். எல்லா அற்புதத்துக்குடைய மகிமை ஆட் ஆச்சான்னு கேட்டா இல்ல. ஆனா இந்த அற்புதத்துல மட்டும் என்ன சொல்லப்பட்டிருக்கோம்னா, யோவான் 2வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை வாசிங்கள். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை glory ஆட் பண்றார் கூட. அதாவது ஒண்டர் கூட, அற்புதத்து கூட மகிமை ஆட் ஆகுது. இந்த மகிமை ஆட் ஆனதும் அதே வசனத்தில் சொல்லப்படுகிறது, அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இவ்விதமாய் இயேசு. அப்ப இவ்விதமாய் தான் அதுக்கு முன்னாடி இந்த அற்புதம் நடக்குது. எப்படி அந்த அற்புதத்தை செய்கிறார்னு நமக்கு தெரியும். வெளியில இருக்கிற பாத்திரத்தை உள்ள கொண்டு வர வைக்கிறார், தண்ணீரை நிரப்ப சொல்றார், கொண்டு போய் பரிமாற சொல்றார். ஆமென். இந்த பாத்திரம் வெளியில இருக்கும்போது தண்ணி தான் ஊற்றப்பட்டது, உள்ள இருக்கும்போது தண்ணி தான் ஊத்துறாங்க. ஆனா வெளியில இருக்கும்போது தண்ணியா தான் போச்சு. ஆனா உள்ள வந்த பிறகு அந்த தண்ணி எப்படி மாறுது? திராட்சை ரசமா மாறுது. பாத்திரத்துக்கு ஷேப்பு மாறல, பாத்திரத்தினுடைய தன்மைகள் எதுவுமே மாறல, ஆனா பாத்திரத்துக்கு உள்ள ஊற்றப்பட்டது மாறுது. இப்படி ஒரு மாற்றம் வருவதற்கு ரீசன் என்னன்னா, தூரமா இருந்த பாத்திரம் இப்ப இயேசு பக்கத்துல வந்துச்சு, அவ்வளவுதான். இயேசு பக்கத்துல ஒரு பாத்திரம் வருதுன்னா பாத்திரத்துக்கு வெளியில மாற்றத்தை விட பாத்திரத்துக்கு உள்ள மாற்றம் உண்டாகி கொண்டிருக்கணும். ஆமே. பாத்திரத்துக்கு வெளியில மாற்றத்தை விட பாத்திரத்துக்கு உள்ள மாற்றம் வரணும். உள்ள மாற்றம் நம்ம பொதுவா வெளியில தான் மாறதுக்கு பார்ப்போம், ஆனா உள்ள மாற்றம் வருமானால் அந்த மாற்றத்தை ருசிக்கிறவர்கள், ஆமே, உள்ள ஒரு மாற்றம் வரோம்னா நம்மளை டேஸ்ட் பண்றவங்களுக்கு ஆச்சரியம் உண்டாகும். நம்மளை டேஸ்ட் பண்றவங்க க்ளோரியை பார்ப்பாங்க, நம்ம டேஸ்ட் பண்றவங்க மகிமையை காண்பார்கள். நம்ம கிட்ட பழகுறவங்களுக்குள்ள தெரியும், இல்ல இவங்க நேத்துக்கு இருந்தது போல இல்ல, இவங்க நேத்துக்கு பேசுறது போல இல்ல, இவங்க செயல் நேத்துக்கு இருந்தது போல, இது ஆட்டோமேட்டிக்கா தெரியும். ஹல்லேலூயா. டேஸ்ட் பண்றவன் தான் சொல்றான். அதாவது பரிமாறவங்க சொல்லல, அந்த வீட்டுக்காரங்க சொல்லல, டேஸ்ட் பண்றவன் சொல்றான், ஹே, முந்தின ரசத்தை விட இது பிந்தின ரசம் ருசி கூடினதா இருக்கு, ருசி கூடினதா இருக்கு. இந்த ஒரு மாற்றம். அதே பாத்திரம் அந்த வீட்டுக்காரங்களுக்கு இப்ப ஆச்சரியம், இதே பாத்திரம் தானே வெளியில இருந்துச்சு, தண்ணி தான் வந்துச்சு. ஆனா இப்ப இந்த தண்ணியை எடுக்கும் போது அது தண்ணியா வரல, பழைய தண்ணியா வரல, பழைய சுபாவங்கள் வரல, மாற்றம் உண்டாகுது. இந்த மாற்றம் ஒரு தேவ பிள்ளைகிட்ட வெளிப்பட்டுச்சுன்னா அதை சுற்றிலும் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவரும் அதை காண்பார்கள். கிறிஸ்துவை காண்பிக்க விரும்புகிற தேவ பிள்ளைகளாய் மாறணும். ஆண்டவர் இங்க இருக்கிற ஒவ்வொரு இடத்துல விசேஷமா இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்க, இன்றைக்கு உங்களிடத்துல கர்த்தர் இந்த வார்த்தையை பேசும்படி கர்த்தர் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஆண்டவர் விரும்புகிற, ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி, நீ கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறியா? கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கிறியா? என்னுடைய சுபாவம் இன்னும் மாறலைனா நான் இன்னும் கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறேன். என் காரியங்கள் இன்னைக்கு தேவனை வேதனைப்படுத்துறது மாதிரி நான் சிந்திக்கிறது, நான் பேசுகிறது, என்னுடைய செயல்களும் என்னுடைய கிரியைகளும் இருக்குமானா நான் கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. தேவனை அறிந்தும் தேவன் பிடிக்காத செயல்களை நான் செய்து கொண்டிருப்பேன், அதான் நான் மறுபடியும் சிலுவையில் அறைகிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் காட்டி கொடுக்கிறது, காட்டி கொடுக்கிறது. ஹல்லேலூயா. யூதாஸ் ஒரு முறை தான் காட்டி கொடுக்கிறார், நாம எத்தனையோ முறை காட்டி கொடுத்தாச்சு. ஆமே. கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்க, கிறிஸ்துவை காண்பித்து கொடுக்கிற. அப்ப கிறிஸ்து வளரணும். கிறிஸ்து நமக்குள்ள வளருவதற்கு என்ன செய்யும்? ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இந்த 4வது அதிகாரத்தில் இவள் வாழ்க்கையில கிறிஸ்து வளருவதற்கான ரீசன் என்ன? ஆமே. ஆண்டவர் பேசின ஒரே வார்த்தை, சிம்பிளான ஒரு காரியம். ஆமா, இவளுக்கு தெரியுது அவர் யூதர் என்று. இவள் சமாரிய ஸ்திரீ. அவளே சொல்ற, யூதருக்கும் சமாரியாவுக்கும் சம்பந்தமே கிடையாது. இப்படிப்பட்ட நிலையில் இருந்தும் அவ என்ன செய்யல தெரியுமா? தன்னோடு பேசின இயேசுவை தட்டிட்டு போகல, பக்கத்துல நின்று
பேசிட்டே இருக்கிறார். அவர் பேச்சு கொடுத்ததும் இவளுக்கு பேச பிடிக்கலன்னா என்ன செஞ்சிருக்கலாம் தெரியுமா? அந்த பேச்சை ஸ்டாப் பண்ணிட்டு வந்த காரியத்தை முடிச்சுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா ரிசல்ட் என்ன தெரியுமா? வந்த காரியத்தை செய்யல, அவர் காரியத்தை செய்ய தொடங்கிட்டார். அதுக்கு ரீசன், அதுக்கு காரணம், பேச தொடங்கினவள் அவர் பேச பேச இடம் கொடுத்துட்டே இருக்கிறார். இயேசுவுக்கு, இயேசுவின் சத்தத்துக்கு, இயேசுவின் பிரசனத்திற்கு யார் இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் கிறிஸ்துவிலே வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். எங்க அந்த சத்தத்துக்கு நான் ஸ்டாப் பண்றேன், தடை பண்றேன், எங்க பிரசனத்துல இருக்கிறது என் வாழ்க்கையில விருப்பம் குறையுதோ அங்க கிறிஸ்து என்னில் வளருவது தடையாகும். ஆமென். சாமுவேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, சாமுவேல் வளர்ந்தான் என்று. அவன் வளர்ந்தான் என்று சொல்ல காரணம் என்னவென்றால் அவன் ஆண்டுடைய சத்தத்துக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறான். சொல்லும் ஆண்டவரை அடியேன் கேட்கிறேன் என்று அவன் ஒரு விசை மாத்திரம் இடம் கொடுத்தவன் அல்ல, ஒவ்வொரு விசை அவர் பேசும்போது இடம் கொடுக்கிறான். ஒவ்வொரு விசை இடம் எவ்வளவு தேவனுக்கு நான் கொடுக்கிறேனோ. இந்த ஸ்திரீயை பாருங்க, அவளுக்கு தெரியுது இவர் யூதர் என்று தெரியுது. யூதருக்கும் சமாரியாவுக்கு சம்மந்தம் கிடையாது. அவளுக்கு பேசுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அவள் மேக்சிமம் அவள் தான் கொஸ்டின் கேட்கிறா, அவள் தான் பல விதத்துல கொஸ்டின் கேட்கிறா. அவளுக்கு பேச பிடிக்கலன்னா, அவளுக்கு பேச அவன் விருப்பம் இல்லைன்னா அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டு போயிடலாம். ஆனா அவன் எடுத்த காரியம் என்ன? அவன் எடுத்து வச்ச ஒரு மூவ் என்னன்னா, அவர் பேசுறதுக்கு இடம் கொடுக்கிறான், இடம் கொடுக்கிறா. அவளுடைய காரியத்தை அவர் சொன்னதும் ஐயோ இவர் எல்லாம் சொல்றாரு சொல்லிட்டு அவரை விட்டுட்டு போகல. அவர் பேச 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 அவருக்கு முன்னாடி நிக்கிறா. அந்த பேச்சினுடைய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குல்ல, அது ஸ்டார்டிங்ல இருந்ததை விட இப்ப எவ்வளவு நெருக்கமா வந்துட்டு இருக்கு. இந்த நெருக்கம் வர வர அதுதான் கிறிஸ்து வளர்றது. இந்த வளர்ச்சி உண்டாக 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 அவளுடைய எண்ணமே மாறுது. அவள் போய் கிறிஸ்துவை காண்பிக்கிறாள். ஆமென். இன்னைக்கு தேவ சமூகத்தில் இருப்பதை நான் எவ்வளவு விரும்புகிறேன். இரண்டாவது, தேவ சத்தத்தை கேட்பதற்கு நான் எவ்வளவு இடம் கொடுக்கிறேன். அவர் சத்தத்தை கேட்கறதுக்கு நான் என் வாழ்க்கையில எவ்வளவு இடம் கொடுக்கிறேன். ஆமென். அவர் சத்தத்துக்கு யார் அதிகம் செவி கொடுக்கிறாங்களோ அவங்க கிறிஸ்துவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவிலே வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிரசனத்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், வசனத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். நம்ம இன்னைக்கு விருப்பப்பட்டு அவர் பேசுறதை கேட்கிறோமான்னு கேட்டா, அவர் பேசுறதை உண்மையா கேட்போம்னா நமக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா மாற்றம் உண்டாயிட்டே இருக்கும். அவர் பேசுறதை கேட்கணும், நாம பேசுறது அவர் கேட்கறது இல்ல. அவர் பேசுறத, இந்த வார்த்தை நல்ல, நாம பிரசனத்துல இருக்கிறத என்ன நினைச்சிட்டோம்னா, நம்ம இருந்து ஜெபிப்போம் பாருங்க, நம்ம ஃபுல்லா பேசி முடிச்சிட்டு அவர் பேசலான்னு வரும்போது என்ன ஆத்மாவை மூடிட்டு போயிடும். இதல்ல. ஆமென். இந்த ஸ்திரீ கேட்கறது மட்டும் இல்ல, அவர் பேசுறதுக்கெல்லாம் இவன் இடம் கொடுக்கிறா. ஆமென். அடுத்து அவர் கொஸ்டின் கேட்கிறா, உன் புருஷனை அழைச்சிட்டு வான்னு சொன்னதும், ஆஹா இவர்கிட்ட தெரியாம வாய் கொடுத்துட்டேன் போயிருவோன்னு சொல்லிட்டு சொல்லாம போல அவன் உண்மை எடுத்து சொல்றா, உள்ளத்துல இருந்து சொல்றா. எஸ், நீ சொல்றது மெய்தான் சொல்லு. அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் பாருங்கள். இடம் கொடுக்க 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 அவள் கண்கள் திறக்கப்பட்டதும் அல்ல, கிறிஸ்து அவளுக்குள் வளர தொடங்குகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த மாலை நேரத்தில் ஒரே சத்தியத்தை மட்டும் சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்கிறவர்கள் கிறிஸ்துவில் வளருவார்கள். அவர்கள் கிறிஸ்துவை காண்பிப்பார்கள். நான் யாருக்கு இடம் கொடுக்கிறேன்? யூதாஸ் கிறிஸ்துவுக்கு இடம் கொடுக்க வரையிலும் பிரச்சனை இல்லை. எப்பொழுது சாத்தானுக்கு இடம் கொடுத்தான் அப்பொழுதுதான் வேதம் சொல்லுது, சாத்தான் உட்புகுந்தான். அதுவரை இயேசு என்ன சொல்றாரு அதை கேட்பார் யூதாஸ். ஆனா சாத்தான் உட்புகுந்த பிறகு அவன் எடுக்கிற டிசிஷன் தான், அவர் சொல்றதை செய்யறது, அவன் நினைக்கிறத செய்யறது. அதனாலதான் அவரை காட்டி கொடுக்கிறதுக்கு அவன் என்ன டிசிஷன்ல இருந்தாலும் அந்த டிசிஷன்ல இருந்து மாறவே இல்லை. ஆண்டவர் அதுக்கு பிறகு எவ்வளவு பேசுவார். அவர் பேசுறதெல்லாம் கேட்கும்போது உண்மையிலே அது யூதாசு குத்தி இருக்காதா? நாம ஒரு தப்பு பண்ண போறோம், அந்த தப்பு அவன் நமக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு விரோதமா தான் செய்ய போறோம் தெரிஞ்சு அவர் அப்படி அந்த விரோதமா செய்ய போற நபர் அது நம்ம காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட சில காரியங்கள்லாம் அன்பா பேசும்போது நம்ம மனசு குத்தி பல காரியத்தை நம்ம டிசிஷனை மாத்திரும். அவன் எடுத்த டிசிஷன் உடனே செய்யல, எத்தனையோ நாட்களுக்கு பிறகுதான் இந்த சம்பவம் நடக்க போகுது. இதுக்கு இடையில கர்த்தர் எவ்வளவோ பேசினார். பந்தியில் உட்கார்ந்து கால் கழுவுறார். அப்ப கூட இருதயத்துல ஒரு குத்துண்டவனா எதுவுமே செய்யல. ஏன்னா அவன் எடுத்த டிசிஷன். சாத்தான் உட்புகுந்தான். ஆனா கிறிஸ்து வளர 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 சமாரியா ஸ்திரீ தான் எடுத்த டிசிஷனை நிறுத்திட்டு அவருடைய டிசிஷனுக்கு நிறைவேற்றார். ஆமென். கிறிஸ்து ஒருவன் வாழ்க்கையில் வளர்ந்தால் அவன் வாழ்க்கையில் அவன் எடுக்கிற தீர்மானம் அல்ல, அவர் எடுக்கிற தீர்மானம் நிறைவேறி கொண்டிருக்கும். கிறிஸ்து ஒருத்தன் வாழ்க்கையில வளரலைன்னா அவர் எடுக்கிற தீர்மானம் அல்ல, அவர்கள் எடுக்கிற தீர்மானம் தான் நடக்க
முயற்சிப்பார்கள். கிறிஸ்துவை காட்டி கொடுக்காதீங்க, கிறிஸ்துவை காண்பித்து கொடுங்க. ஹல்லேலூயா. சபை கிறிஸ்துவை காண்பிக்கணும். நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும். நாமளே டெய்லி இருந்து யோசிக்கணும், என்னைக்கு என்ன மாற்றம் என்கிட்ட வந்திருக்கு. நம்ம எதுல மாற்றத்தை பார்ப்போம் தெரியுமா? கண்ணாடி முன்னாடி நின்று நமக்கு சரீரத்துல மாற்றம் இருக்கான்னு பார்ப்போம். ஒவ்வொரு நாள் வெயிட் மிஷின்ல ஏறி இருந்து இன்னைக்கு வெயிட்ல மாற்றம் இருக்கான்னு பார்ப்போம். இல்லை, ஆமா, ஏதாவது ஒரு புதிய சோப்பு வாங்கி முகத்துல போட்டா அடுத்த நாள் கலர்ல மாற்றம் இருக்கான்னு பார்ப்போம். நீங்க சிரிக்கிறத பார்த்தா எல்லாரும் இதை டெய்லி செய்யறது போல எனக்கு ஃபீல் ஆகுது. நம்ம வெயிட்ல மாற்றம் இருக்கான்னு பாக்குறோம், சரீரத்துல மாற்றம் இருக்கான்னு பாக்குறோம், கலர்ல மாற்றம் இருக்கா, என்னெல்லாம் மாற்றம் இருக்கான்னு பாக்குறோம். ஆனா அவர் விரும்புகிற மாற்றம் நமக்குள்ள இருக்குதானே? இதை ஆராயுங்க, இதுல மாற்றத்தை கொடுங்க, கிறிஸ்துவை காண்பிக்கிறவர்களாய் மாறுங்கள். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போறீங்க? ஒரு விஷயம் கண்களை மூடி தேவ சமூகத்துல இந்த ஒரு வார்த்தை இருதயத்துல வச்சு, ஆண்டவரே, கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவனாய் அல்ல, கிறிஸ்துவை காண்பிக்கிறவனாய் என்னோடு விரும்புகிற தேவ பிள்ளைகள் முடிந்தால் முழங்க அர்ப்பணிட்டு, இல்லைனா இருக்கிற இடத்துல உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து உம்மை காண்பிக்கிறவனாய் என்னை மாற்றின ஆண்டவரே. என்னுடைய சுபாவங்கள், என்னுடைய கிரியைகள், என்னுடைய நடத்தைகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய பார்வைகள். ஒரு சமாரிய ஸ்திரீ பாவத்தை செய்து கொண்டிருந்தவள் கிறிஸ்துவை காண்பித்த போது ஒரு ஊரே வருமானார். ஆண்டவரே, சரியான ஒரு மாற்றம் எனக்குள்ள உண்டானால் ஆண்டவர், எத்தனை ஜனங்கள் என் நிமித்தம் இடத்தில் வருவார்கள் அப்பா. ஒரு யூதரின் வஸ்திரத்தை பிடித்துக் கொண்டு 10 பேர் அவரிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லி இருக்கிறது அப்பா. இன்னும் என் குடும்பத்திலே எத்தனை பேர் மாறல ஆண்டவரே, என் சொந்தத்தில் எத்தனை பேர் மாறல, என் தெருவில் எத்தனையோ ஜனங்கள் இன்னும் மாறாமல் இருக்கிறார்கள். எனக்குள் சரியான மாற்றம் வந்தா, கிறிஸ்து எனக்குள் வளருவாரானால் நான் கிறிஸ்துவை காண்பிக்கிறவனாய் மாறுவேன். எனக்கு அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தாரும் என்று கேட்க விரும்புகிற உள்ளங்கள் உண்மையா இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, நான் அல்ல கிறிஸ்து என்னில் வாழுவீராக, நான் அல்ல கிறிஸ்து என்னில் வெளிப்படுவீராக, நான் அல்ல கிறிஸ்து என்னை உயர்த்திருப்பீராக, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே. கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன், கிறிஸ்துவுக்குள் என் ஜீவன் இணைந்து மறைந்துள்ளது. கிறிஸ்துவுக்குள் ஆண்டவரே, என் நிமித்தம் ஒரு ஆத்மாவாவது உம்மை காண இணைந்து விரும்புகிற உள்ளங்கள் சொல்லுங்க, நான் அல்ல, நான் அல்ல இயேசுவே என்னில். ஆண்டவரே, பார்க்கட்டும்பா, என் பேச்சில் வேண்டாம், நாம பரலோக ராஜ்ய பேச்சில் அல்ல, அது பலத்தில் உள்ளது ஆண்டவரே. என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய பேச்சுக்கள், என்னுடைய நடத்தைகள் கிறிஸ்துவை காண்பிக்கிறதாய் மாறட்டும். சொல்லுங்க, நான் அல்ல, நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல இயேசுவே என்னில் வாழ்கிறார், நான் அல்ல. ஹல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே, லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன், லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். என்னை தருகின்ற, என்னை தருகின்ற பரிசுக்காக லெக்கை நோக்கி தொடர்கின்றேன், என்னை தருகின்ற லெக்கை நோக்கி தொடர்கிறேன். 2 கரத்தை உயர்த்தி அர்ப்பணித்து, நான் அல்ல, நான் அல்ல இயேசுவே என்னில். வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில் கிறிஸ்துவை காண்பீங்கள், வாழ்க்கையில் கிறிஸ்துவை காண்பீங்கள். அவர் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பு கொள்ளுங்கள், அவர் மன்னித்தது போல நீங்களும் மன்னிங்கள், அவர் சத்துருக்களை சிநேகித்தது போல நீங்களும் சிநேகிங்கள். நான் அல்ல, நான் அல்ல, அவர் கீழ்ப்படித்தது போல நீங்களும் கீழ்ப்படியுங்கள். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல நீங்களும் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரியுங்கள். நான் அல்ல இயேசுவே. ஹல்லேலூயா. ஆமென். அப்பா, கிறிஸ்து
கிறிஸ்துவை காட்டி கொடுக்கிறவர்களாய் அல்ல, கிறிஸ்துவை காண்பித்துக் கொடுக்கிறவர்களாய். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தில் நீர் வளரணும். நீங்க எங்களுக்குள்ள வளரணும்ப்பா. நீர் பிறந்தது எங்களுக்குள்ள சந்தோஷம். ஆனால் நீர் வளருவதுதான் ஆசீர்வாதமாய் மாறும். எங்களை ஆசீர்வாதமான பாத்திரங்களாய் தேசத்தில் வைத்திருக்கிறீரே. எங்கள் மூலம் எங்கள் ஜனங்கள், எங்கள் குடும்பங்கள், எங்கள் பட்டணத்தின் ஜனங்கள் உம்மை என்னிடத்திலே காண, எங்களிடத்திலே காண, நாங்களும் உம்மை காண்பிக்கிறவர்களாய் மாற எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்கள் வாழ்க்கையிலே மாற்றங்கள் உண்டாகட்டும். நாங்கள் விரும்புகிற மாற்றங்கள் அல்ல, நீர் எங்களிடத்தில் விரும்புகிற மாற்றங்கள் எங்களிலே உண்டாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கிருபையாய் நடத்துகிறீர், தொடர்ந்து நடத்துங்க. எங்களுடைய ஏக்கம் இதுவா இருக்கட்டும். நீர் தெரிந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் உம்மை வெளிப்படுத்தினார்களே அப்பா, நாங்களும் உம்மை வெளிப்படுத்துகிற ஜனமாய் எங்களை கர்த்தர் மாற்றுவீராக. எங்களை பார்க்கிறவர்கள் உம்மை காணத்தக்கதா எங்கள் மேல் உம்முடைய மகிமை வெளிப்படட்டும். ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உம்மை அறிகிற அறிவிலே, உம்மோடு இருக்கிற அனுபவத்திலே இன்னும் கிருபையாய் ஆண்டவரை காணப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த கூடகை கர்த்தர் ஆரம்பம் முதல் இதுவரையிலும் அதிசயமாய் நடத்தினதற்காக நன்றி. அதிகம் உம்மை நேசிக்க, உமக்காய் வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை கொடும். வருகிற புதிய மாதம் ஆசீர்வாதமாய் இருக்க கிருபை செய்யும். சமாதானத்தோடு அனுப்பும். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.